Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நாம பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பத்தி பார்க்க போறோம். பேக்கப் அப்படினா எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம டேட்டாஸை நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டு எப்ப வேணுமோ அப்ப நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இப்ப ஏதாவது நம்ம டேலி சாஃப்ட்வேர்ல வைரஸ் வந்துச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம டேலியே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப இன்னொரு நமக்கு அதுல போட்டு வச்சிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு டெலீட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ டேலியை நம்ம நியூவா இன்ஸ்டால் பண்ணும்போது அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப கம்பெனி எப்படி பேக்கப் பண்ணணும், பேக்கப் பண்ண கம்பெனியை எப்படி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி இன்ஃபோ இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கும். கம்பெனி இன்ஃபோட ஷார்ட்கட் கீ என்னது, Alt F3. ஓகேங்களா? கம்பெனி இன்ஃபோல இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பேக்கப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கம்பெனியை பேக்கப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கப் கிளிக் பண்ணோடனே பாருங்க, எங்க சோர்ஸ்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாத்தீங்களா. சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எங்க இருக்கிற கம்பெனிய பேக்கப் பண்றோம் அப்படின்னு. எங்க இருக்கிற கம்பெனி, டேலி ERP9ல டேட்டாக்குள்ள இருக்கிற ஒரு கம்பெனியை தான் நம்ம பேக்கப் பண்ண போறோம். இந்த சோர்ஸ்ல இருக்கிற பாத்த போய் நம்ம பாக்கலாங்களா. பாருங்க, எங்க இருக்கு, C:'ல யூசர்ஸ் ஃபைல்ல பப்ளிக்ல டேலி ERP9குள்ள நமக்கு டேட்டா அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த பாத்துல போய் பாக்கலாங்களா. C:, என்ன பண்ணுங்க, ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுங்க. பாருங்க, இதுல எங்க இருக்கு, எனக்கு C:, அப்போ லோக்கல் டிஸ்க் C ல வந்துடணும். அதுக்கப்புறம் இதுல யூசர்ஸ்குள்ள இருக்கு, யூசர்ஸ்குள்ள வந்துருங்க. இதுல எதுக்குள்ள இருக்கு, நமக்கு பப்ளிக் குள்ள இருக்கு. இதுல எங்க இருக்கு, டேலி ERP9ல. இதுல எங்க இருக்கு, நமக்கு ஒரு இது நான் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். பாருங்க, டேட்டாக்குள்ள இருக்கு. இப்ப டேட்டாவை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளதான் இருக்கும். ஆனா அதை நீங்க ஓபன் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஓகேங்களா? என்ன ஆகாது, நமக்கு டேலில பாக்குற மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா அதுல நமக்கு கோடிங் கன்வெர்ட்ல இருக்கும். சரி, இப்ப நம்ம எப்படி இதை பேக்கப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, இப்ப நம்ம செலக்ட் பண்ண போற கம்பெனி நம்ம சிஸ்டம்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு சோர்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, டெஸ்டினேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த இடத்துல பேக்கப் பண்ண போறோம் அப்படிங்கறத அதுல கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம எங்க பேக்கப் பண்ண போறோம் அப்படிங்கிற பாத்தை செலக்ட் பண்ணணும். இப்ப நான் டெஸ்க்டாப்ல பேக்கப் பண்ணட்டுங்களா. அப்போ நான் டெஸ்க்டாப் பண்ணிக்கிறேன். இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் நியூவா கிரியேட் பண்ணி அதுல நான் பேக்கப் பண்ண போறேன். எப்படி ஃபோல்டரை நியூவா கிரியேட் பண்ணுவீங்க, கர்சர் எம்டி பேஸ்ல வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல நியூன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதுல ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நியூ ஃபோல்டர் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நான் டேலி பேக்கப் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நேம் டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த ஃபைல் நமக்கு செட் ஆயிருக்கும். சரிங்களா? இதை நீங்க மூவ் பண்ணி எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அதோட லொகேஷனை தான் நம்ம இங்க கொடுக்கணும். அது எப்படி அந்த லொகேஷனை கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல, ஈஸி தான். அந்த டேலி பேக்கப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, லொகேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, பண்ணுவோமா. இதை அப்படியே ஸ்டார்டிங்ல வச்சுட்டு என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், நாம காப்பி பண்ணணும். காப்பிக்கு என்ன ஷார்ட்கட் கீ, Ctrl+C. ஓகேங்களா? காப்பியும் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேலி வந்துருங்க. இங்க என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். பேஸ்டுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+V. ஓகேங்களா? ஆனா டேலில யூஸ் பண்ணும்போது மட்டும் Ctrl+Alt+V யூஸ் பண்ணணும். ஓகேயா? நார்மலா ஷார்ட்கட் கீ Ctrl+V தான். ஆனா டேலில Ctrl+Alt+V. ஓகேயா? பாருங்க, நான் Ctrl+Alt+V கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க பேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஃபோல்டர் நேம் கொடுத்துருப்போம் பாத்தீங்களா, டேலி பேக்கப் அப்படின்னு. அதையும் நம்ம பேக்ல டைப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன டைப் பண்ணிக்கலாம், டேலி பேக்கப்.
கரெக்டா ஃபோல்டர் நேம் என்ன இருந்ததோ அதையே டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல நாம என்ன டைப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா லொகேஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க நாம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிட்டு நம்ம அந்த ஃபைலோட நேம், அந்த ஃபோல்டரோட நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கதான் நம்ம எந்த கம்பெனிஸை பேக்கப் பண்ண போறோம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் ஆர்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிற கம்பெனியை பேக்கப் பண்ண போறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது கம்பெனிஸ் பேக்கப் பண்றீங்கனாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற கம்பெனியும் பேக்கப் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த 2 கம்பெனிஸ் மட்டும் பேக்கப் பண்றேன். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்ப நீங்க என்ன கொடுத்துடணும், எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துடணும். இல்ல எல்லா கம்பெனிஸையுமே பேக்கப் பண்றீங்கனாலும் நீங்க பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு இப்போ எது மட்டும் போதும், இந்த 2 மட்டும் போதும். ஸோ இங்க என்ன கொடுத்துட்டேன், எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, சேவ் பண்ணிக்கலாமான்னு கேக்குதுங்களா? இங்க எஸ் கொடுத்துக்கிட்டு அது பேக்கப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த ஃபைல்ல போய் பார்க்கலாங்களா? பாருங்க, டாலி பேக்கப் கிளிக் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அதுக்குள்ள நமக்கு இதுல ஓபன் ஆகாதுன்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம டாலி சாஃப்ட்வேர்ல போனாதானே இங்க ஓபன் ஆகும். சோ நமக்கு இங்க ஓபன் ஆகல. சரி, விட்டுருங்க. இப்ப நாம அதை எப்படி டாலில ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கப் பண்ணி வச்ச கம்பெனிஸ் டாலிக்குள்ள இல்ல அப்படின்னா தானே நம்மளால அதை ரீஸ்டோர் பண்ண முடியும், இல்லைங்களா? அப்போ செலக்ட் கம்பெனிக்குள்ள வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த 2 கம்பெனிஸை நம்ம டெலீட் பண்ணிடலாமா? செலக்ட் கம்பெனிக்குள்ள வந்துட்டு நான் பாயிண்ட் ஆஃப் சேலும் ஆர்டர் ப்ராசஸிங்கும் என்ன பண்ணி வச்சிருக்கேன், பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் பாயிண்ட் ஆஃப் சேலை மட்டும் ஓபன் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்ணணும்னா எங்க வந்துடணும், ஆல்டர் வந்துடணும். ஆல்டர்ல எந்த கம்பெனியை டெலீட் பண்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு Alt+D கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கம்பெனி டெலீட் ஆகும். ஓகேங்களா? என்ன ஷார்ட்கட் கீ டெலீட்க்கு Alt+D. இதுவே தான் நீங்க வவுச்சருக்கு யூஸ் பண்ணுவீங்க, லெஜருக்கு யூஸ் பண்ணுவீங்க. எதை நம்ம டெலீட் பண்ணனாலும் டாலில Alt+D வந்து கொடுக்கணும். இப்ப என்டர் கொடுத்துட்டு ஆர் யூ ஷூரான்னு கேக்குது, மறுபடியும் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த கம்பெனி டெலீட் ஆகும். இப்ப நம்ம அந்த கம்பெனியை பெர்மனண்டா டெலீட் பண்ணியாச்சு. இப்ப செலக்ட் கம்பெனிக்குள்ள வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் சேல்னு போட்டு பாருங்களேன், ஒரு கம்பெனியே நமக்கு இருக்காது. ஏன்னா அந்த கம்பெனியை நான் என்ன பண்ணிட்டேன், பெர்மனண்டா டெலீட் பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், அந்த கம்பெனியை பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அதனால என்ன பண்ணிக்க முடியும், ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்ப ரீஸ்டோருக்கு நம்ம ட்ரை பண்ணலாங்களா? அப்ப இங்க வந்துருங்க, பேக்கப்க்கு கீழே பாருங்க ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, டெஸ்டினேஷன்ல நம்ம எங்க வந்து ரீஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு கேக்குது. இப்ப டாலில தான் நம்ம ரீஸ்டோர் பண்ண போறோம். எங்க இருக்கிறத நம்ம டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா, டாலி பேக்கப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஃபைலை இங்க பேக்கப் பண்ண போறோம். சோர்ஸ்ல அது இருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஃபோல்டர்ல இருக்கிறது வேணும்னா இங்க நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோர்ஸ்ல அது இருக்கிறங்காட்டி அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற 2 கம்பெனிஸுமே நமக்கு இங்க காமிக்குது. எந்த கம்பெனி நமக்கு இப்ப வேணுமோ அதை நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். இப்ப நான் எதை வந்து டெலீட் பண்ணி வச்சிருக்கேன், பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டெலீட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல அதை என்ட்ரி கொடுத்துக்கிறேன். இல்ல ஆர்டர் ப்ராசஸிங் உங்ககிட்ட இல்ல, அது வேணும்னாலும் நீங்க பேக்கப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் மட்டும் போதும். அப்ப என்ன கொடுத்துடலாம், எண்ட் ஆஃப் லிஸ்ட். பாருங்க, சேவ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்களா? சோ நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் என்ன ஆயிருக்கும், நமக்கு இதுல பேக்கப் ஆயிருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க வந்துருவீங்க, செலக்ட் கம்பெனி என்னன்னு போடுங்க, பாயிண்ட் ஆஃப் சேல். பாருங்க, அப்படியே நான் போடும்போது இல்லவே இல்லை, ஏன்னா அப்ப நான் டெலீட் பண்ணிருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், பேக்கப் பண்ணதை ரீஸ்டோர் பண்ணிருக்கேன். சோ எகைன் அதுல நம்ம போட்டு வச்ச எல்லா டேட்டாஸுமே இருக்கும். சோ எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஓபன் பண்ணி பாத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இல்ல ஏதாவது உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது டாலிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுற ஒரு டாபிக். ஸோ இந்த வீடியோவை மோஸ்ட்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ப்ரோசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.